ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் உடல் எலும்புகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். கருப்பு உளுத்தம் கஞ்சி. இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்குது இல்லைங்களா, அதில் 3 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து தான் ரொம்ப நல்லது. அதை நல்லா வடச்சட்டி காஞ்ச உடனே அதை போட்டு நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க. நான் உடச்ச உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ அது வறுபட்டுச்சுன்னா அது நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். நீங்கள் ஃபுல் உளுத்தம்பருப்பு எடுத்திங்கன்னா அந்த வாசனையை வச்சு தான் நீங்கள் கலர் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அது ஃபுல்லாக கருப்பாக இருக்கனால வறுப்பட்டதே தெரியாது. உங்கள்கிட்ட வெள்ளை உளுந்து தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பே இல்லை. கருப்பு உளுந்தில் இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இப்போ வறுப்பட்டாச்சு. நாம் இதை கொஞ்சம் இப்போ வறுத்த உடனே ஒரு டம்ளர் தண்ணி நான் இதில் ஊற்றி இதை ஊற வச்சிடணும். ஒரு 2-3 மணி நேரம் இது ஊறணும். அப்போ தான் இது நல்லா நைஸாக அரையும். ஸோ இப்போ அது ஊறுறதுக்குள்ளே நம்ம மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு, சீசனிங் பண்ணுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸை பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அதில் கொஞ்சம் தேங்காயை போட்டு நான் வறுத்துக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் வேண்டாம் அப்படின்னா முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, திராட்சை இந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம். பட் நம்ம பாரம்பரியமாக இதில் தேங்காயை வறுத்து சேர்க்கறது தான் ப்ராப்பரான வே. இப்போ நான் அந்த தேங்காய் வறுப்பட்டதை எடுத்து நான் ஒரு கப்பில் எடுத்து நான் ஓரமாக வச்சுக்கிறேன். நம்ம அடுத்தது என்ன பண்ணோம்னா இதில் கொஞ்சம் சுக்கு போட்டோம்னா ரொம்பவே டைஜஷனுக்கு நல்லது. ஸோ நான் நல்ல வாசனையாகவும் இருக்கும். சுக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நான் இன்றைக்கி ஒரு சின்ன பீஸ் சுக்கு சேர்த்துக்கிறேன். சுக்கு எப்போவுமே இந்த தோலெல்லாம் சீவிட்டு அப்புறம் தான் அதை யூஸ் பண்ணணும். ஏன்னா அது தோலில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குது. ஸோ இப்போது அதை நல்லா தட்டிக்கோங்க, நல்லா பவுட்ரே ஆகிற மாதிரி தட்டிக்கோங்க. ஸோ என் பையன் தான் இங்கே தட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுத்தா அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்ப இன்னமும் அவங்களுக்கும் பெருசாக ஏதோ கொடுத்துட்டோம் அப்படின்னு சந்தோஷமாக செய்வாங்க. ஸோ பவுட்ரு ஆயிடுச்சு. இதை எடுத்து இதையும் நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். இதை நம்ம கடைசியாக தான் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ நல்ல பவுட்ரு ஆயிடுச்சு. சூப்பராக பவுட்ரு பண்ணிட்டான் அவனும் வீடியோவில் குக் பண்ணுறான்னு ஒரே சந்தோஷம். குக்கிங் வீடியோவில் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டானா. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்ச 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ அந்த தண்ணியை நம்ம டிஸ்கார்ட் பண்ண போகிறோம். இந்த தண்ணி நமக்கு தேவையில்லை. இதில் ஃபைட்டிக் ஆசிட் கண்டென்ட் நிறையா இருக்கும். அது நம்ம டைஜஷனை பாதிக்கும். ஸோ அந்த தண்ணியை டிஸ்கார்ட் பண்ணிட்டு நான் ஃப்ரெஷ் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். அதை நான் இப்போது மிக்சிலையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதை நைஸாக நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது அரைச்ச விழுதை நான் ஒரு 2 டம்ளர் தண்ணியை ஒரு பேனில் சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அரைக்கும் போது நான் ஒரு டம்ளர் தண்ணியை கிராஜுவலாக கொஞ்சமாக விட்டு நான் நைஸாக அரைச்சிருக்கேன். ஸோ டோட்டலாக 3 டம்ளர் தண்ணி. 3 டம்ளர்னால் 120 ml. ஒரு டம்ளர் இஸ் 120 ml. ஸோ 3 டம்ளர் தண்ணி நான் இதில் இந்த ரெசிப்பியில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவே இது கரெக்டாக இருந்தது. இருந்தாலும் பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப கெட்டியாச்சுன்னா சேர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3 டம்ளர் 3 டேபிள் ஸ்பூனுக்கு சரியாக இருந்தது. இது 3 பேத்துக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு ஃபேமிலியில். ஸோ ஒரு 4-5 நிமிஷத்துக்குள்ளே நல்லா கெட்டியாகிடும். பாருங்கள் எவ்வளோ திக்காகிடுச்சுன்னு. உடனே எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். செம்ம வாசனை வரும். அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் நல்லா வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் நேரத்துலையே அப்படியே நல்லா சுற்றியும் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சுது. அந்த டைமில் நம்ம சுகர் சேர்த்திக்கலாம். இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு, பொன் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. எலும்புங்கள்லாம் பயங்கர உறுதியாக இருக்கும். அவங்க ஏஜ் அட்டன் பண்ண உடனே கொடுக்குற ரெசிபி இது. டெய்லியும் 35 இயர்ஸ்க்கு மேலே டெய்லியுமே இந்த ரெசிப்பியை நீங்கள் டீ காஃபிக்கு பதிலாக இதை சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லது, முக்கியமாக விமென்க்கு. ஸோ நான் இப்போது சுகருக்கு அப்புறம் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சுக்கு, அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய், இது எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிட்டேன். கடைசியாக நான் தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வேணால் மாட்டுப்பால் கூட சேர்த்திக்கலாம். பட் தேங்காய் பால் சேர்க்கும்போது நெஞ்சுக்கு உறுதின்னு சொல்லுவாங்க, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஸோ தேங்காய் பால் சேர்த்துன உடனே ஒரு கொதி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான உளுத்தங்கஞ்சி ரெடி. நீங்கள் டெய்லியும் இதை குடிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லது உடம்புக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.